கோவையை அடுத்துள்ள உடுமலையில் வசிக்கும் மாணவர் ஹரிஹரன் கடந்த 6 மாதங்களாக இடதுகால் மூட்டுக்கு கீழே தாங்க முடியாத வலியால் அவதியுற்றான். தனது அன்றாட வேலைகளை கூட செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டான். மருத்துவரிடம் சென்றபோது எலும்பு புற்றுநோய் என்று தெரிய வந்தது. இதை சரி செய்ய இடதுகாலை முழுவதும் எடுக்க வேண்டும் என்று டாக்டர்கள் தெரிவிக்க சிறுவனின் பெற்றோர் அறுவை சிகிச்சைக்கு சம்மதிக்கவில்லை. இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனைக்கு ஹரிஹரனை அழைத்து வந்தனர். அங்கு சிறுவனின் காலுக்கு எவ்வித பாதிப்பும் இன்றி வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து டாக்டர்கள் சாதனை புரிந்தனர். அவருக்கு குழந்தை பருவத்திலே எலும்பிலே தாக்கக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய் இருப்பதை கண்டறியப்பட்டது. அவருடைய எலும்புகளை முற்றிலும் அகற்றிவிடாமல் புதிய முறையில், அதாவது மருத்துவத்துறையில் சொல்கிறது லிம்ப் சேவிங் சர்ஜரி என்று சொல்லுவோம், அந்த வகையான அறுவை சிகிச்சையை செய்து அந்த பையன் இப்பொழுது நல்ல முறையிலே அந்த புற்றுநோய் முழுதும் நீக்கப்பட்டு நல்ல முறையிலே நடந்து வருகின்றான். கடைசி நேரத்துலையும் கூட அவங்க கால் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நான் தான் வேண்டாங்க, இந்த மாதிரி குழந்தை சின்ன பையனாக இருக்கான், நல்லா படிப்பான், அவனால் வேண்டாங்க சார், அந்த மாதிரி அவனோட வாழ்க்கை எதிர்னா. அப்புறம் அவங்களாம் முயற்சி பண்ணிங்க. நான் என்ற முயற்சியை விட, நாங்கள் பெற்றோருக்கு முயற்சி விட டாக்டர்களுடைய முயற்சி இதுக்கு முதல் காரணம் அவங்க தாங்க. அவங்களுக்கு எப்பவுமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அரசு மருத்துவமனையில் இருக்கும் பணிபுரியும் அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேங்க. தற்போது சிறுவனின் கால் காப்பாற்றப்பட்டதோடு முன்போலவே நடக்கவும் முடிகிறது. அரசு மருத்துவமனையின் இதுபோன்ற சேவைகள்தான் சாமானிய மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கிறது.